எலிக்சர் மிக்ஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். என்ன ஸ்பெஷல்? மார்க்கெட்டில் நிறையா ப்ராடக்ட் இருக்குது, நிறையா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குது, நிறையா பிளான் இருக்குது. எல்லாத்த விட ஏன் இது யூனிக்? ஏன் நான் எலிக்சர் மிக்ஸை செலக்ட் பண்ணணும்? ஏன் இந்த விஷயத்தை நான் ப்ரிஃபர் பண்ணணும்? எல்லாருக்கும் கேள்வி மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கா? இன்றைக்கி புதிதாக வந்திருக்கிற நபர்கள் அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி சொல்கிற விஷயம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா எப்படி வருது, யார் மூலமாக வருதுங்கிறது தெரியாது. நிறைய பேர் நாம் வாய்ப்பை பிரச்சனையாவோ இல்லை இது நமக்கானது இல்லை அப்படிங்கிற மாதிரியோ ஸ்கிப் பண்ணிடுறோம். அது வேணும் ஸ்கிப் பண்ணுறதில்ல, அதை முழுசாக கவனிக்காமல் முழுசாக காது கொடுத்து கேட்காம. ஓகேவா? இன்றைக்கி நிறைய பேர் நிறைய வேலையை செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி படித்ததுக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமலும் நிறைய பேர் செஞ்சிட்ருக்கோம். ஆனாலும் வாழ்க்கையில் சில பேருக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஹை லெவலுக்கு போகிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு சிச்சுவேஷன் வருது, ஒரு வாய்ப்பு வருது. இது வாய்ப்பா பிரச்சனையான்னு பார்க்காம இதில் நாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த ஒரு க்ஷணம் கவனிக்கிறாங்க பாருங்களேன். அதுதான் உதாரணத்துக்கு என்னுடைய ஒய்ஃபோட இன்னொரு பிரதர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் அண்ணன் வந்து நல்ல ஜோசியம் பார்ப்பேன். நான் வந்து எங்கள் அப்பா வழி மருத்துவத்துறை, எங்கள் அண்ணன் வந்து அம்மாவோட வழி. ஆக்சுவலாக எங்கள் அம்மா வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாலாம் பெரிய ஜோசியர், பஞ்சாங்கம் கணிக்கக்கூடியவர். அவரை ஃபாலோ பண்ணுற எங்கள் அண்ணன் வந்து அவரை ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கள் அம்மா நாடி பார்க்குறதுல கில்லாடி, எங்கள் தாத்தா வந்து பஞ்சாங்கம் சொல்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட். அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தார். ஒரு ட்ரிப்பு என் ஒய்ஃபோட அந்த சின்ன அண்ணன் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது, இல்லைப்பா நீ 15 நாளில் ஃபாரின் போய்டுவப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ அவருக்கு நான் அதுக்கு எதுவுமே முயற்சியே பண்ணலை, எப்படி எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஒரு வாரம் கழிச்சு அவரோட ஃப்ரெண்டு துபாயிலேருந்து வந்தார். வந்தப்போ என் ஆஃபீஸில் ஒரு ஓப்பனிங் இருக்குப்பா, வரியா, இமிடியட்டாக நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னாரு. நான் ஃபேமிலியை விட்டுட்டு போனோமே, நான் இங்கே தான் வளர்ந்து இங்கே தான் படித்தேன், அங்கே போகணுமா, எனக்கு அங்கே லாங்குவேஜ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ ஃப்ளூயன்சியாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவும் யோசிக்கலை. அவர் வந்து அந்த வாய்ப்பை எடுத்துட்டார். இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் மாதம் ஒரு 3 லட்ச ரூபா, அதே மாதிரி பெரிய ஒரு வருமானம். நம்ம அந்த வருமானத்தை கேட்கக்கூடாதுல்ல, கேட்குறது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கார் இத்தனை வருஷத்தில். அப்போ அவர் வந்து ஏற்கனவே அவருக்கு ஒரு சொல்லப்பட்ட விஷயத்த காது கொடுத்து கேட்டார், அதை நம்பினார். ஒரு வாய்ப்பு வரும்போது அதை அப்படியே கேப்சர் பண்ணிட்டார். இன்றைக்கி லைஃப் செட்டில் பெரிய லெவலில் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. இதே மாதிரி இன்றைக்கி உங்கள் நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, அதனால தான் வந்திருக்கீங்க, கரெக்டுங்களா? கூப்பிட்டதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வந்தவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதை கேட்கறதுக்கு 3/4 மணி நேரம் டைம் ஒதுக்கி வந்திருக்கீங்க பாருங்கள், அதுக்காக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இதை பாருங்கள். இங்கே என்ன கிடைக்குங்க? நாம் எல்லாருமே ஒரு தேவையோடு இருக்கோம், ஆனால் ஒரு வருமானத்தையும் ஈட்டி கொண்டு தான் இருக்கும். ஆனால் என்ன நடக்குதுன்னா, வர வருமானம் இவ்வளவு இருக்குது, தேவை எவ்வளோங்க? இவ்வளவு இருக்குது. தற்போதைய தேவை, ஆக்சுவல் தேவை எவ்வளோங்க? இந்த ஸ்க்ரீனை தாண்டி பெருசாக நிறைய தேவை இருக்குது. அப்போ இன்றைக்கி நாம் எல்லாருமே ஒரு கட்டாயத்தில் இருக்கும், வேகமாக சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இன்றைக்கி பாதி பேர் வயசை தொலைச்சிட்டு தான் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு 40க்கு மேற்பட்டவர்கள், 50க்கு மேற்பட்டவர்கள், ஏன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற நபர்கள்லாம் இங்கே இருக்கீங்க இல்லையா? அப்போ நம்ம ஒரு 40 வருஷம் மனுஷன் சம்பாதிக்கிறதுக்காக ஒதுக்குறான், 20லேருந்து 60 வயசு வரைக்கும் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய படிக்க வேண்டியிருக்கு. 25 வயசில் தான் நிறைய பேர் வேலைக்கே வராங்க. ஒரு 35 வருஷம் சம்பாதிக்க வேண்டிய தொகையை இது வரைக்கும் நம்ம சம்பாதிச்சாலும் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம், வீட்டை குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். ஹேண்ட் டு மவுத்துன்னு சொல்லுவாங்க, கைக்கும் வாய்க்குமா ஒரு குழப்பம் நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம கனவெல்லாம் எப்படி அடையிறது? அப்போ இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்க வேண்டியதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய குறைந்த காலத்திலே சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம்.
அதற்கான வாய்ப்பு தான் எலிக்சர் மிக்ஸ். இங்கே என்ன முடியும் அப்படின்னா, மிகப்பெரிய வருமானத்தை அடுத்த 2 அல்லது 3 வருடங்களுக்குள்ள நீங்கள் சம்பாதிக்க முடியும். உங்கள் லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் தொகையை சம்பாதிக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொகையை சொல்லுவீங்க கேட்டால், நான் அதுக்குள்ளே போகல. ஏன்னா இன்னொருத்தரை பார்த்து நம்ம சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும், நான் எனக்கு 100 கோடி வேணும்பேன், நீங்கள் 500 கோடி வேணும்பீங்க. இன்னொருத்தர் 200 கோடி வேணும்பாங்க. இன்னொருத்தர் எனக்கு 1 கோடி இருந்தால் போதும் அப்படிம்பாங்க. அது இருந்தேன்னா லைஃப் செட்டில் ஆகிடும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம வாழும் காலம் அப்படிங்கிறது, வாழ்க்கையோட தரமும் வாழும் காலமும் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது யாருக்கெல்லாம் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் கம்மி ஆகிட்டு இருக்குன்னு அது கேட்டால் கொடுமை. நம்ம எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்குற பைத்தியக்காரன் வைத்தியர் இருக்கார்ல, அவருக்கு தாங்க வாழ்நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அவ்வளோ ஸ்ட்ரெஸ், அவ்வளோ டென்ஷன் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார வைத்தியர்கள்லாம் பைத்தியம் பிடிச்சி அலையிறாங்க. அதனால் அவங்க வாழ்க்கை காலம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் ஒரு மனிதனோட ஆயுட்காலம் அதிகரிச்சுட்டே போகுது, செலவுகளும் அதிகரிச்சுட்டே போகுது, மருத்துவ செலவுகள் குறிப்பாக அதிகரிச்சுட்டே போகுது. இங்கே உங்கள் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும், வெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். செல்வம் அப்படிங்கிறது வெறும் காசு பணம் மட்டும் கிடையாது. ஆரோக்கியம், நல்ல நட்பு, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 16 செல்வங்களும் பெறக்கூடிய ஒரே ஒரு இடம் என்ன அப்படின்னா இந்த எலிக்சர் மிக்ஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். இந்த நிதி சுதந்திரத்திற்கும் ஆரோக்கிய சுதந்திரத்திற்கும் மன சுதந்திரத்திற்கும் நீங்கள் நிறைய பேர் பைத்தியக்காரங்களாம் சுற்றிட்டு இருக்காங்க. ஏன் இந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி வருதுன்னு தெரியல. ஒவ்வொரு செஷனுமே நான் எதுவுமே இதைத்தான் பேசணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு வரதில்லை. இங்கே மைக்கை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறது. இங்கே இருக்கிற நபர்களுக்கு இந்த பிரபஞ்சம் என் மூலமாக ஏதோ தகவல் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். மேபி அது யாருக்கு இந்த தகவல் சொல்கிறதுக்காக என் வாயிலேருந்து இந்த வார்த்தை அடிக்கடி வருதுன்னு தெரியல. ஜென்ரலாக நெகட்டிவான வார்த்தையெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்கு. தூக்கம் சரியாக இருக்கிறது இல்லை, டென்ஷன், கவலை, ஸ்ட்ரெஸ்லேயே இருக்காங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருங்க? 2 நபர்கள் தான். ஒன்று குழந்தை, இன்னொன்று பைத்தியக்காரங்க. தெருவில் சுற்றி இருப்பாங்க, சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜெனரலாக சொல்லுவாங்க, கருவறையில் இருக்கிறவங்களுக்கும் கடைசி கல்லறையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டென்ஷன் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது அப்படிம்பாங்க. ஆனால் நம்மகிட்ட ஆரோக்கியம் இருந்து செல்வம், எல்லா செல்வங்களும் இருந்தால் நாமும் நிம்மதியாக இருக்க முடியல. அதற்கான ஒரு வழிமுறை வேணும்ல, அந்த வழிமுறையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். என்னுடைய பேர் முனைவர் யோகநாதன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையும் 18 வருடங்களாக ஆரோக்கியத்துறையிலும் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே இந்த எலிக்சர் மிக்ஸில் எனக்கு ரொம்ப பெரிய பேராசைங்க. உலகத்தில் ஒரு 800 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. அதில் ஒரு 100 கோடி பேருக்காவது கொண்டு போய் ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அது ஒன் மேன் ஆர்மியாக முடியுமா? கிடையாது. ஆனால் யாரால் முடியும் அப்படின்னா, உங்களால் முடியும், நம்ம எல்லாராலையும் சேர்ந்து முடியும். அப்போ இந்த வெல்னஸ் ரெவல்யூஷனை நாம் இந்த உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதற்காக தான் இந்த புனிதமான பணியில், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, இங்கே இருக்கிற 104 பேரில் எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட இன்வைட்டில் வந்தவங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 20 பேர் தான் இருப்பாங்க. மீதி இருக்கிற நபர்கள் எனக்கு அறிமுகமும் இல்லாத நபர்கள் தான், இல்லைங்களா? இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ என்ன நடக்குங்க? முழு உலகத்துக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு போய் நம்மளால் சேர்க்க முடியும். அதனால் என்னாகும்? சைடு எஃபெக்ட் ஒன்று உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு சைடு எஃபெக்ட்னு ஒன்று உண்டுங்க. நம்ம ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது நமக்கு ஒரு சைடு எஃபெக்டாக பணம் நமக்கு வரும். அது எப்படி வரும்னா, துரத்திட்டு வரும். அந்த பணம் நம்மளை துரத்துற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். நாம் இன்றைக்கி என்ன செய்யணும்? பணத்தை துரத்தி கொண்டு போய் கொண்டே இருக்கிறோம். பட்டாம்பூச்சியை துரத்திட்டு போனால் பிடிக்க முடியாது. நீங்கள் உட்காருங்க, பட்டாம்பூச்சி இல்லை, பட்டாம்பூச்சி கூட்டமே உங்கள் மேலே வந்து உட்காரும். அதே மாதிரி ஒரு வாய்ப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போனால் எலிக்சர் மிக்ஸில். இந்த எலிக்சர் மிக்ஸுங்கிறது என்னங்க? ஒரு 12 விதமான மூலிகைகளோட கலவை. இது நம்ம பண்டைய கால பாரம்பரிய மூலிகைகள், அதாவது ஞானம், விஸ்டம் இருக்குல்ல, அந்த விஸ்டமும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இன்றைக்கி மருத்துவத்துறையில் என்ன இருக்குங்க? டெக்னாலஜி அப்படிங்கிறது தி பெஸ்ட்டாக இருக்குது. இது ரெண்டும் கலந்ததுன்னா எப்படி இருக்குங்க? ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த பவர்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இந்த
எலிக்சர் மிக்ஸ். இது 12 விதமான மூலிகைகள் கொண்டது. முதல் மூலிகை ட்ரிச்சிலியா காட்டிகுவா. இது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துது, பலப்படுத்துது. அதனால என்ன ஆகுங்க, மன அழுத்தம் குறையும், உடல் சக்தி அதிகரிக்கும், உடம்புல ஆற்றலை அதிகரித்து கொடுக்கும். இது நிறைய பேருக்கு இந்த நரம்பு சம்மந்தமான வலிகள்லாம் இருக்குது, டயர்டாக இருக்குது, ஃபேட்டிகாக இருக்குது, அதுக்கெல்லாம் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். வலி நிவாரணியாகவும் இருக்கும். நரம்பு மண்டலத்தை மூளைக்கு போகிற மூளைகள்லாம் நரம்புகள் இல்லாமல் சினாப்சிஸ்னு சொல்லக்கூடிய விதத்தில் தான் அது தகவல் பரிமாற்றம்னு நடக்கும். அதுக்கு நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும், அதுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இனப்பெருக்க மண்டலத்துக்கு மாபெரும் சக்தியை கொடுக்குது, ஒரு ஸ்டெமினா விட்டாலிட்டியை கொடுக்குது. இன்றைக்கி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் நிறைய பேருக்கு இருக்குது, அவங்களுக்குலாம் இது சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி செரானா ரெப்பன்ஸ், இது ப்ராஸ்டேட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. வயதாக ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது வீக்கத்தை அடையும், அந்த வீக்கத்தை குறைத்து அதோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது. உள்ளுக்குள்ள வீக்கங்கள் அதிகமாக இருக்கும், அழற்சின்னு சொல்லுவோம், இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம், அதை கம்மி பண்ணுது. சிறுநீரக பாதிப்புகளை குறைக்குது. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. குக்குர்பிட்டா மஸ்டிட்டா, அதாவது குறுக்குடு பம்கின்னு சொல்லக்கூடிய பரங்கி விதைகள், இது நிறைய ஊட்டச்சத்து உள்ளது, எக்கச்சக்கமான ஊட்டச்சத்து அபண்டண்ட்டாக இருக்கிற ஒரு தாவரம் இது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இன்க்ரீடியன்ஸ் என்ன செய்யணும்னா, செல்களை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலேருந்து பாதுகாக்குது. எல்டிஎல் கொழுப்பை குறைத்து இரத்த அழுத்தத்தை சீராக்குது, பேலன்ஸ் பண்ணுது. ஹார்மோன்ஸ்களை சமன்படுத்துது, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது, கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அடுத்ததாக ட்ரிபிளஸ் டெரிசிஸ், நெருஞ்சி முள். இது என்னன்னா காம அரசின்னு சொல்லுவாங்க. பாலின மண்டலத்தோட ஆரோக்கியத்தை அதிகரிக்குது, ஹார்மோன்களை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. குறிப்பாக ஆண்களுக்கான ஹார்மோன்ஸை, இந்த டெஸ்டோஸ்டரோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. மசில்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் டேமேஜ் ஆகும், அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகும், அதுலேருந்து திருப்பியும் மீட் எடுக்கணும் அந்த தசைகளோட கிழிஞ்சு போனதெல்லாம், அதுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணுது. இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் எவ்வளோக்கெவ்வளோ சிறப்பாக இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம ஆரோக்கியம் மேம்படும். இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இதய ஆரோக்கியத்தை சீர்படுத்துது. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, சீனாலையும் சரி, பாரம்பரியமாக சிறுநீரக பிரச்சனைகளுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சப்ளிமெண்ட் இது. சிறுநீரக கற்களை இயற்கையாக நீக்கும், சிறுநீர் பாதையை மேம்படுத்தி கொடுக்கும், அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மேம்படுத்தி கொடுக்கும். அடுத்த ரெட் பீச் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம், நம்முடைய அம்மாவோட தொப்புள் கொடியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இதில் இருக்கிற தொப்புள் கொடியிலேருந்து வரக்கூடிய ஸ்டெம் செல்லுங்கிறது மனித ஸ்டெம் செல் இல்லைங்களா, இது தாவர பிளான்ட் ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க. இது தோள்களை இளமையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். வயதான தோள்களை புதுப்பிச்சு புது செல்களை இளமையாக மாற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். வயதாகும் தன்மையை குறைக்கும். இந்த தோலில் ஈரப்பதம், மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும், அந்த மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அதனால என்ன ஆகணும், ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியாக நல்லா இருக்கும். க்ரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், இதுவும் பார்த்திங்கன்னா தோள்களுக்கு நல்லது. உடம்புல எந்த இடத்துல ஒரு செல் டேமேஜ் ஆயிருந்தாலும் அந்த செல்லாகவே மாறி அந்த ரிப்பேரிங் அண்ட் ரீஜெனரேஷன் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் இந்த ஸ்டெம் செல்ங்கிறது செஞ்சு கொடுக்கும். இளமையாக ஃபீல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அல்லது ஹார்னி கோட்வீட், இது பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரும். ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த லவ் டிசைர் அப்படிங்கிறது இருக்காது, ஒரு தாம்பத்தியத்தில் ஆர்வம் குன்றி போகும் வயதாக. அது குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கும், பொருளாதார சூழ்நிலை காரணமாக இருக்கும், உடல் சூழ்நிலையும் காரணமாக இருக்கும். இது எந்தவித காரணமாக இருந்தாலும் இது ஆரோக்கிய அந்த தாம்பத்திய செயல்பாட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், மேம்படுத்தி கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் செயல் பண்ண, அதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டாக இங்கே அங்கே அப்படின்னு அலைப்பாயாமல் ஒரு ஃபோக்கஸ்டாக உங்களால் இருக்க முடியும். மன அழுத்தத்தை குறைத்து கொடுக்கும். எலும்புகளுக்கு நல்லது, பாடியோட பிஹெச் லெவலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உடம்புக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸ், அழற்சிகளை குறைக்கும். கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற காளான், இது ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்லுவாங்க, ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. தங்கத்தை போல் இதோட விலை அதிகம், 1 கிலோ 10-12 லட்சம் ரூபா. அந்த ப்ராடக்ட்டும் நம்ம இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. இது உடலில் சக்தியை அதிகரித்து கொடுக்கும், ஆக்சிஜன் எடுத்துக்கிற செயல்பாட்டை அதிகரித்து கொடுக்கும். அதனால்
நிறைய பேருக்கு வீசிங் பிரச்சனையெல்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் சரியாகும். ஓட்டப்பந்தய வீரர்கள் மாதிரி, அத்லெட்ஸ் மாதிரி இருப்பாங்களோ விளையாட்டு வீரர்கள், அவங்களுக்கு வந்து எனர்ஜியை வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டே இருக்கணும், புதுசாக அவங்க சக்தி உருவாகிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாமல் இது சப்போர்ட் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை இது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்டிவியா ரெபுடியானா, சீனி துளசி, இது சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பல் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பாசிஃப்ளோரா, பேஷன் ஃப்ளவர், இது மன அழுத்தத்தை குறைக்கும். தூக்கம் நிறைய பேருக்கு இன்னைக்கு சரியாக இருக்கிறது இல்லை. காரணம் என்ன? மனசு ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே இருப்பீங்க, அமெரிக்காவில் இருப்பீங்க, லண்டனில் இருப்பீங்க, இப்போ ஈரான் வாரில் இருப்பீங்க, துபாயில் இருப்பீங்க. மைண்ட் வந்து உங்கள் கண்ட்ரோல்லே இல்லாமல் மன ஓட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதை சமன்படுத்துறதுக்கு, அமைதிப்படுத்துறதுக்கு இந்த பேஷன் ஃப்ளவர் யூஸ் ஆகும். மலர் மருத்துவம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தூக்கத்துக்கெல்லாம் மலர் மருத்துவங்கிறது சேர்வதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மலர் மருத்துவத்துக்கான ஒரு சூப்பர் இன்க்ரீடியண்ட்டு இந்த பாசிஃப்ளோரா. இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி கொடுக்குது, வலி நிவாரணியாகவும் செயல்படுது. ஜெப்டிகாப்பா, ஹை இன் விட்டமின் சி, இது மரத்தில் அத்திப்பழம் மாதிரி மரத்திலேயே காய்த்து பழுக்கக்கூடிய ஒரு பழம். ஹைலி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னா உடம்புல சில சைடு எஃபெக்டெல்லாம், நம்ம சுவாசிக்கிறதுக்கான சைடு எஃபெக்ட்னு ஒன்று உண்டு, அதெல்லாம் சரி பண்ணும். பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் அதை வந்து அழகை மேம்படுத்தி கொடுக்கும், ஸ்கின் ஹெல்த்துக்கு நல்லது. கட் ஹெல்த்துக்கு மெயினாக நல்லது. இதில் இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி ஊக்குவிக்கும். பிளிகியா, இது வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது. இதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, புரதச்சத்து அதிகமாக இருக்குது. பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். லிபிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த 12 மூலிகைகளும் சேர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த்தை கொடுக்கும். அதனால என்ன செய்வீங்க? நீங்கள் ஆரோக்கியமாக மாறுவீங்க.